ராஜாஜி விஷயத்தில் ஈ.வே. ராமசாமியின் யோக்கியதைப் பற்றி சீமான் சொன்னது முழுக்க முழுக்க சரியே. ராஜாஜி விஷயத்தில் ஈ.வே. ராமசாமி போட்டது மகா கேவலமான இரட்டை வேடம்தான். தொடர்ந்து காண்பதற்கு முன் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும். நன்றி. இனி காணொளி. ஈ.வே. ராமசாமி சொன்னது எந்த காரியத்தை கொண்டும் பார்ப்பானிடம் சகவாசம் வைத்துக் கொள்ளக் கூடாது. அதற்காக கஷ்டப்படுங்கள். சிறைக்குப் போங்கள். அவன் கடையில் சாப்பிடாதீர்கள். இன்று சோறில்லை என்றாலும் பட்டினியே ஆனாலும் பார்ப்பான் உணவை உண்ணாதீர்கள். அவன் பூசை செய்யும் கோவிலுக்குள் போகாததால் இன்று சாமி கும்பிட முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை. எல்லோரும் கட்டுப்பாடாக இருக்க வேண்டும். அப்போதாவது பார்ப்பானுக்கு அறிவு பிறக்குமா? ஜாதி ஒழிப்புக்கு இணங்குவானா? ஈ.வே. ராமசாமி கேட்டும் வினா. விடுதலை ஜனவரி 22 2024. ஈ.வே. ராமசாமியின் மேற்கண்ட அருள்வாக்கை வாசித்ததும் நமக்கு உடனே தோன்றியது. இந்த அறிவு மணியம்மையை மணக்க ராஜாஜியிடம் போய் ஆலோசனை கேட்கப் போனபோது ஏன் ஈ.வே. ராமசாமிக்கு இல்லாமல் போனது? நம் கேள்வி நியாயமான கேள்வித்தானே. பார்ப்பனர்களிடம் சகவாசம் வைத்து கொள்ளக்கூடாது என கூறிக்கொண்டு ராஜாஜியிடம் சகவாசம் வைத்து கொண்ட சகவாசம் அவர் அறிவிலிருந்த பிழையைதானே காட்டுகிறது. சாதாரண சகவாசம்தானே என தீக்க பேர்வழிகள் முட்டுக் கொடுக்கலாம். நாம் அதை முரட்டு சகவாசம் என்போம். சாதா சகவாசம் வைத்திருக்கும் யாரும் தம் கல்யாணம் வரை போய் ஆலோசனை கேட்க மாட்டார்கள். ஊரில் ஐடியா கேட்க திராவிடனிலோ சூத்திரனிலோ ஒரு பயலும் இல்லாத மாதிரி ஈ.வே. ராமசாமி பார்ப்பன ராஜாஜியிடம் தானே போய் ஆலோசனை கேட்டார். இந்த கேவலமான முரண்பாட்டினால் தான் ஈ.வே. ராமசாமியின் எந்த ஒரு அருள்வாக்கையும் நாமொரு மயிராக கூட மதிப்பதில்லை. பிறகேன் வேலை மெனக்கெட்டு காணொளி என கேட்கிறீர்களா? ஈ.வே. ராமசாமியின் பித்தலாட்டத்தை அம்பலப்படுத்தத்தான். ஆக எந்த காரியத்தை கொண்டும் பார்ப்பானிடம் சகவாசம் வைத்துக் கொள்ளக்கூடாது என சொன்ன ஈ.வே. ராமசாமி அதனை தன்னளவு கூட கடைப்பிடிக்கவில்லை என உணர முடிகிறது. சரி, இந்த விஷயத்தில் அவரடிமைகள் எப்படி? அண்ணாதுரையிலிருந்து கி. வீரமணி வரை என ஒருவருக்கும் இந்த விஷயத்தில் அறிவில்லையே. தலைவனுக்கு இல்லாத அறிவு தொண்டனுக்கு எப்படி இருக்கும்? நேரத்திற்கொரு உருட்டியவர்களாக தான் இருந்தார்கள். முதலில் அண்ணாதுரை பார்ப்பனரிடம் வைத்த சகவாசத்தை பார்ப்போம். 1967 இல் பார்ப்பன ராஜாஜியோடு கூட்டணி அமைக்கலாமா என அண்ணாதுரையிடம் கேட்டபோது அண்ணாதுரை கூறியது. என் வீட்டில் திருடன் திடீரென புகுந்துவிட்டால் அவனை அடிக்க எந்தத் தடி அகப்பட்டாலும் அதை எடுத்து அடிப்பேன். அப்போது சுதந்திரா ராஜாஜி தடியென்றோ கம்யூனிஸ்ட் தடியென்றோ பார்க்க மாட்டேன். எல்லாத் தடிகளையும் உபயோகிப்பேன். காங்கிரஸ் கட்சியை வீழ்த்துவதற்காக மற்ற கட்சிகளுடன் உடன்பாடு வைத்துக் கொள்வது தவறாகாது. கொள்கையில் பற்றும் லட்சியத்தில் வலுவும் இருப்பவர்கள் யாருடன் சேர்ந்தாலும் அழிந்துவிட மாட்டார்கள். இதில் எனக்கு துணிவும் நம்பிக்கையும் இருந்து வருகிறது. அண்ணாதுரையின் பார்வையில் அன்றைக்கு காங்கிரஸ் மட்டுமா திருடன்? காங்கிரஸ் கட்சிக்காக பிரச்சாரம் செய்த ஈ.வே. ராமசாமியையும் தடியெடுத்து பார்ப்பன தடியெடுத்து அடிப்பேன் என சொல்வதாக தானே பார்க்க வேண்டும். எப்படி எந்த காரியத்தை கொண்டும் பார்ப்பானிடம் சகவாசம் வைத்துக் கொள்ளக்கூடாது எனதான் சொன்னதை ஈ.வே. ராமசாமியே கடைப்பிடிக்கவில்லையோ அதேபோல் அவர் சிஷ்யப்பிள்ளை அண்ணாதுரையும் கடைப்பிடிக்கவில்லை. பச்சைத்தமிழர் காமராசரை அகற்ற பார்ப்பன ராஜாஜிக்கு சாமரம் வீசினார்கள். அடுத்து தத்துப்பிள்ளை கி. வீரமணியாவது யோக்கியமாக நடந்தாரா என்றால் அதுவுமில்லை. தலை சொன்னபடி நடந்தால் தானே ஏனைய உருப்படிகளும் உருப்படியாக நடக்கும். சென்ற 2020ஆம் ஆண்டு பிப்ரவரியில் திருச்சியில் திராவிட கழக பொதுக்குழு கூட்டம் அதன் செயலாளர் சு. அறிவுக்கரசு தலைமையில் புத்தூரில் உள்ள பெரியார் மாளிகையில் நடைபெற்றது. அப்போது கி. வீரமணியிடம் திமுகவின் தேர்தல் வியூகத்துக்கு பிராமணரான பிரசாந்த் கிஷோர் நியமனம் குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். இதற்கு கி. வீரமணி பதில் கூறுகையில் ஒரு துறையில் நிபுணரை தேர்வு செய்வதில் தவறில்லை. அவர் எந்த சாதியாக இருந்தாலும் அவரை நியமித்துக் கொள்ளலாம். நாங்கள் தனிப்பட்ட பிராமணருக்கு எதிரானவர்கள் கிடையாது. பிராமணியத்தைத்தான் எதிர்க்கிறோம்.
உடல்நிலை சரியில்லை என்றால் வைத்தியரை கூப்பிடும்போது அவர் எந்த சாதி என்று பார்க்க முடியாது. மேலும் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதிக்கு சிகிச்சை அளித்தவர் கூட ஒரு பிராமணர்தான். அதனால் பிரசாந்த் கிஷோர் நியமனத்தில் தவறில்லை. மேற்கண்ட செய்தி பிப்ரவரி 22 2020 நாளன்று ஒன் இந்தியா தளத்தில. கருணாநிதியின் டாக்டர் பிராமணர்தான். பிரசாந்த் கிஷோரும் பிராமணர்தான். அதற்கு என்ன இப்ப. வீரமணி என்கிற தலைப்பில் வெளியாகி இருந்தது. எந்த காரியத்தை கொண்டும் பார்ப்பானிடம் சகவாசம் வைத்துக் கொள்ளக்கூடாது. என கூறிக்கொண்டே திருமணம் செய்யவும் பிராமணர்களிடம் ஆலோசனை கேட்பார்கள். தேர்தலில் வெற்றி பெறவும் ஆலோசகர்களாக நியமித்துக் கொள்வார்கள். மருத்துவம் பார்க்க பிராமண மருத்துவர்களையே நாடுவார்கள். ஆனால் வெளியே அயோக்கியத்தனம் நிரம்பிய அறிவுடன். எந்த காரியத்தை கொண்டும் பார்ப்பானிடம் சகவாசம் வைத்துக் கொள்ளக்கூடாது. என்று அருள்வாக்கு தருவார்கள். இவர்களை அயோக்கிய பேர்வழிகள் என சொல்லாமல் வேறென்ன சொல்ல முடியும். என்னையா அப்படி பேசிட்டு இப்படியும் நடந்துகிறீங்க. என்று எந்த தொண்டனாவது கேட்டால்தானே. தலைவர்கள் ஒரு விஷயத்தை பேசும்போது அறிவுடன் ஜாக்கிரதையுடன் பேசுவார்கள். என் இயக்கத்தில் சேருவதாக இருந்தால். வாசலிலேயே ஊன்முளையை கழற்றி வைத்துவிட்டு வா. என்பதே திராவிடர் கழக கொள்கையாக இருந்து. கூமுட்டைகளாக பார்த்து இயக்கத்தில் சேர்த்தால். இயக்கத்தில் அறிவுள்ளவன் எங்கே இருப்பான். ஆனால் திராவிடத்து மேல் மட்டங்கள் இவ்விதமாக இரட்டை வேடம் போட்டு கொண்டு திரிய. வேடதாரிகள் சொன்னதை கேட்டு முட்டாள்களாக போன அடிமட்டங்களையும் பார்க்க வேண்டுமா இல்லையா. கி. வீரமணி ஆசிரியராக உள்ள உண்மை மாதமிருமுறை 2013 ஆகஸ்ட் 1 முதல் 15 இதழில் வந்த ஒரு தகவலை பார்த்தால். ஈ.வே. ராமசாமியை பின்பற்றக்கூடியவர்கள். ஈ.வே. ராமசாமியின் போதனையை கேட்டு எவ்வளவு காட்டுமிராண்டிகளானார்கள் என்பது விளங்கும். உண்மை 2013 ஆகஸ்ட் 1 முதல் 15 இதழில். சமயம் பார்த்து நுழைந்த ஆரியம் என்கிற தலைப்பில் வந்தது. சித்த மருத்துவர் தகடூர் செல்லையா அவர்கள். எவ்வளவுதான் பசிக்கொடுமையால் வாடினாலும். பிராமணர்களின் உணவு கடைக்கு போகவே மாட்டார். அது மட்டுமன்று. பிராமணர்களுக்கு மருத்துவம் செய்யவும் மறுத்துவிடுவார். இத்தகைய நெஞ்சுரம் எல்லா தமிழர்களுக்கும் வேண்டும். அதாவது தகடூர் செல்லையா என்ன சொல்கிறார் பாருங்கள். பிராமணர்களுக்கு எத்தகைய சூழ்நிலையிலும் வைத்தியம் பார்க்க மாட்டாராம். அவரது நெஞ்சுரம் எல்லா பயல்களுக்கும் இருக்க வேண்டுமாம். அது நெஞ்சுரமல்ல மிருகத்தனம். உயிருக்கு மன்றாடி கொண்டிருந்தாலும் பார்க்க மாட்டார் போல. இத்தகைய மூடர்களை தொண்டர்களாய் வைத்துக் கொண்டு ஈ.வே. ராமசாமி கேட்கிறார். பார்ப்பான் சகவாசம் கூடாது. அப்போதாவது பார்ப்பானுக்கு அறிவு பிறக்குமா. ஜாதி ஒழிப்புக்கு இணங்குவானா என. கீழ்வெணிமணி படுகொலையாளி கோபாலகிருஷ்ணன் நாயுடுவிடம் கேட்டிருக்க வேண்டிய கேள்வியை வேறு எங்கோ கேட்கிறார். ஈ.வே. ராமசாமி எந்த காலத்தில் எதை தான் எதையும் சரியாக கேட்டார்.